துளாராசிக்காரர்களுக்கு 6வது இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறார். ஆண்டவ புண்ணியத்தில் எதிரிகள் தொல்லை விலகும். இல்லற வாழ்க்கையிலிருந்து வந்த சுணக்கங்களும் கருத்து மோதல்களும் விலகக்கூடியதாக இருக்கும். சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? 6வது இடத்துல சனி 1000 வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் சரிதான், தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இந்த காலகட்டங்களில் உருவாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. கடந்த ஒரு 3-4 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணது பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா குற்றவாளின்ற பேர் எடுத்துக்கிறது அவங்களா தான் இருந்திருப்பாங்க. பட் அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் துலாம் ராசி என்பர்கள் சார். ஸோ துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமாகிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்த காத்திருக்கார்? துளாராசிக்காரர்களுக்கு 6வது இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறார். ஸோ 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஜாதகனுக்கு மறைமுக எதிரி, போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சிகளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 6ஆம் இடம் தான் ஒரு ஜாதகனுக்கு கடனை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு அதிபதியான சனி வக்கரம் அடைகிறார் இப்போதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவ புண்ணியத்தில் எதிரிகள் தொல்லை விலகும், சத்துரு தொல்லைகள் விலகும், கடன் நெருக்கடியிலிருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள். மறைமுக எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் அத்தனையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் துலாத்துக்கு கடவுள் இந்த காலத்தில் தருவார். ரொம்ப முக்கியமாக துளாராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3-4 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணது பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா துலாம் பல இடங்களில் பதிவு பண்ணியிருப்பேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. முகத்துக்கு நேராக பேசிடுவாங்க. பேசிட்டு கடைசியில் குற்றவாளின்ற பேர் எடுத்துக்கிறது அவங்களா தான் இருந்திருப்பாங்க. பட் அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வக்ர சனி காலம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பார்வை வக்ரத்தில் பின்னோக்கி போகிறதுனால இல்லற வாழ்க்கையிலிருந்து வந்த சுணக்கங்களும் கருத்து மோதல்களும் விலகக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அந்யோன்யம் உருவாகக்கூடியதாக இருக்கும். பர்சனல் லைஃப்பை அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வழியில் அனுபவிச்சாங்களோ அந்த வழியிலிருந்து அவங்களுக்கு கடவுள் ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை ஆண்டவன் தருவான். ரொம்ப முக்கியமாக துளாராசிக்காரர்கள் சுபவரையும் செய்யக்கூடிய காலமாக இந்த சனி வக்கரம் இருக்க போகுது. ஏற்கனவே சார் 5ம் பத்தலை, 50ம் பத்தலை, 5 லட்சம் வந்தாலும் பத்தலை சார், எவ்வளோ கொண்டு வந்தாலும் என் தேவைக்கு எனக்காக செலவு பண்ணிக்க முடியலன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய தேவைகளுக்காக சில விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய அடிப்படையில் கடவுள் தருவார். லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக சாமி கும்பிட்றோம், விளக்கேற்றுறோம், கோயில் குளத்துக்கு போகிறோம், ஆனால் கடவுள் பெருசாக வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கலையே அப்படின்னு புலம்புனவங்களுக்கு இந்த வக்ர சனியினுடைய 12ஆம் இடத்து பார்வை தெய்வ அனுகூலத்தையும் சுபமங்கள பிராப்தத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் தயக்கத்தோடு இருந்தவங்கெல்லாம் துணிச்சலாக பல முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். 4-5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரத்தில் வர்றதுனால வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, புதுசாக ஏதாவது தாம் பேரில் ஒரு அசட் இந்த வருஷத்தில் சேர்க்கக்கூடிய அனுகூலம் இருக்குது. அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் பிள்ளைகளால் அவங்களுக்கு அனுகூலமும், பிள்ளைகளை நினைச்சிருந்த கவலைகளும் மாறக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ துலாத்துக்கு ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் பட்டம், பதவி, பெயர், புகழ், வேலை, பண விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும்னா பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு இருந்து வந்த அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் மனக்குழப்பங்களும் கடவுள் புண்ணியத்தில் மாறும். சூப்பர் சார். மாற்றம், முன்னேற்றம், வெற்றிவேல் வெற்றி தான் துலாம் ராசி என்பர்களுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறமா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 5வது இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியாக புத்திர தோஷம் இருக்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன கவலைகள் குழந்தைங்களால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயத்தில், பூர்வீக சொத்து பத்து சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். 6வது இடத்துல சனி 1000 வக்ரம் அடைஞ்சிருந்தாலும் சரிதான், 6வது இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இந்த காலகட்டங்களில் உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறோன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் அடக்கி போகிறவங்கள்ட்ட அடங்கி போகிறது நல்லது இந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். ஓகே, நிதானம் கட்டாயம் தேவை. சூப்பர் சார். சனி வக்ரமானதுக்கப்புறமா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் துலாம் ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான், அம்பாள், காளி, துர்க்கைன்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகள் எந்த தெய்வமாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயில் போயிட்டு 2 அகல் விளக்குகளை ஏற்றி ஆத்மார்த்தமாக மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த வக்ர சனியினுடைய அத்தனை காலகட்டத்திலையும் வரக்கூடிய வழிகளை அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய குருவும் நல்ல உச்ச குருவாக இருக்கிறதுனால அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சூப்பர் சார். பெண் தெய்வ வழிபாடு சாலச்சிறந்த ஒரு விஷயத்தெல்லாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி. சனியினுடைய வக்ரம் அப்படின்றத விட பொதுவாக நவகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து
பின்னோக்கி இயக்கத்துக்கு போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா அசுப பலன்களை செய்யும், அசுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா சுபத்துவமான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட விதி இருக்குது. ஓகே. இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீங்கள் கேட்கும் போதே சொன்னீங்க, எந்த பாடு படுத்த போது ஏற்கனவே பல பேர் 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது தன்னுடைய இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் குறையக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ர காலகட்டம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இருக்க போகிறார் சனி. நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே இந்த வக்ரம் நடக்கிறதுனால மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதில் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள்லிருந்து மாறுபட்டு வருவார்கள். குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது நீச்சமடைஞ்ச திசை இப்போ நடந்துட்டு இருந்தாலும் நீச்சத்துக்குரிய புத்தி இப்போ யாருக்காவது நடந்துட்டு இருந்ததுன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் அவர்களுக்கு விலகும். ஓகே. அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய ராசிகளாக, அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசிகள்னு கூட நீங்கள் தம்ப்நெயில் வைக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதமாக மேஷராசிக்காரர்கள் வேலை, தொழில், பண விஷயங்களில் நிறைய சவால்களை அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நிறைய நெருடல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த வழிகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு 7.5 சனி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் அனுகூலமாக நகர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஓகே. அதற்கு அடுத்தது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 4-5 மாத காலங்களாக தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல நெருக்கடி, பல உளைச்சல், மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கடவுள் கொடுக்க போகிறார். ஓகே. நிறைய பதட்டமும் பயமும் குழப்பமும் சிம்மராசிக்காரர்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எந்த முடிவுகளை கூட அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த கவலைகளிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 5 மாதமாக நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்கார முடியல சார், எல்லாம் இருக்குது, அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோடு சாப்பாடு இருந்து கூட வீட்டில் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கவலைகளும் சூழல்களும் மாறக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்தை குறைக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. அதற்கடுத்தது கண்டகத்து சனி நடக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையும் தெளிவாக யோசிக்க முடியலையே, தெளிவான பாதைக்குள்ளே போக முடியலையே, அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் உறவுகளுக்குள்ள ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்தித்தவர்கள், அல்லது பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் கூட நிறைய அழுத்தங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி கண்டகத்திலிருந்து வக்ரம் அடைகிறதுனால இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு முதன்மையாக நற்பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றத விட முன்னாடி சொன்ன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய 3 இடங்கள், சனிக்கு பொதுவாக 3 பார்வை, காரிக்கு 3, 7, 10 சொல்லுவாங்க. அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் அவங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் எந்த வகையில் நல்ல விதமாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய தொகுப்புகளில் பேசுவோம். அருமை. அதாவது மேஷராசியாக இருக்கட்டும், தனுசு, கன்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம், எல்லாருக்குமே ஒரு வழியாக சனி பகவான் வேறு வேறு பேரில் போயிட்டு ஒரு வழியாக பாடாப்படுத்திட்டு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை இந்த 4 ராசிகளும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.